வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தேங்காய் மிட்டாய் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சிம்பிளான ஸ்வீட். இதுக்கு தேவையானது தேங்காய் பூ 1 கப், வெல்லம் 1/2 கப், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன். நெய்யில் சிறிதளவு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கணும். 2 ஏலம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் பாகு வெல்லத்தை நல்லா நைஸாக இப்படி சீவி 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ நைஸாக திருகிருக்கணும். அப்படி திருகலைன்னா மிக்ஸியில் லைட்டாக போட்டிட்டு இந்த மாதிரி நைஸ் பூவாக வச்சுக்கோங்க. பேனில் அந்த கனமான பாத்திரத்தில் இந்த வெல்லம் சீவினதை போட்டுக்கோங்க. அடுத்தா போல் இதில் தேங்காய் பூ போட்டுட்டு இதை கிளறிட்டே இருக்கணும். நம்ம இது ஒரு ஸ்டேஜில் இது நல்லா கொஞ்சம் லூஸ் ஆகி வெல்லம் கரைஞ்சி தேங்காய் பூவோடு சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் அது டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம இறக்குற பதம். இப்போ பாருங்கள், வெல்லம் இலகிட்டு அதில் தேங்காய் பூ நல்லா சேர்ந்து ரெண்டும் ஒன்றா கலந்து நல்லா இது மாதிரி கிளறணும். அப்படி கிளறும்போது நமக்கு கொஞ்சம் அதில் நீர் பசை தெரியும். அது தெரியாமல் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் அந்த நீர் சத்தும் அதில் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலை மாவு தூவி ஏலம் தூவி நம்ம ட்ரேயில் க்ரீஸ் பண்ண ட்ரேயில் கொட்டணும். இதுதான் தேங்காயில் செய்கிற வெல்லம் போட்டு செய்கிற தேங்காய் மிட்டாய். இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் கிளறின பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் கிளறின பிறகு இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணி பசை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறது தெரியும். பாருங்கள், குவான்டிட்டியுமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த என்டையர் இதுலேயும் அடுப்பு நிதானமாக எரியணும், வேகமாக எரியக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் சட்டிலையும் ஒட்டாமல் ஒரு மாதிரி ட்ரையாக கொஞ்சம் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் இப்படி வந்த உடனே இதில் கொஞ்சம் ஏலப்பொடி தூங்க, கொஞ்சம் சிறிதளவு முந்திரி பருப்பு போட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் தூவி கிரீஸ் பண்ண ட்ரேயில் கொட்டி நம்ம பீசஸ் போடணும். பொட்டுக்கடலை மாவு தூணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ கிரீஸ் பண்ண ட்ரேயில் கொட்டப்போம். இப்போ இந்த ட்ரேயில் கொட்டி ஒரு ஸ்பூனால் லைட்டாக கீ தடவிட்டு இதை போட்டுட்டு நீங்கள் இனிமேல் இது கொஞ்சம் வார்மாக இருக்கையிலேயே பீசஸ் போட்டுருங்க. இதுதான் நல்ல டேஸ்டியான தேங்காய் மிட்டாய். குழந்தைகளுக்கு இது செய்து கொடுங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பீசஸ் போட்டுட்டு நல்லா ஆறின பிறகு தனித்தனி பீசஸாக மிட்டாயாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சுவையான மணமான இந்த தேங்காய் மிட்டாய், மிக எளிதான இந்த தேங்காய் மிட்டாயை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப குறைவு, டைமும் குறைவு. இதை செய்து குழந்தைகளுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் தேங்காய் பூக்கு 1/2 கப் பாகு வெல்லம், இதுதான் இதனுடைய ரேஷியோ. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.